மக்கள் யாவரும் இணைந்திடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் இணைந்திடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். எளியோர் வறியோர் எல்லாம் ஒன்றாக கூடுவோம், எளியோர் வறியோர் எல்லாம் ஒன்றாக கூடுவோம். வருக வருக இங்கு இறை குலமே, பெருக பெருக இன்று அருள் வரவே. வருக வருக இன்று இறை குலமே, பெருக பெருக இன்று அருள் வரவே. இறை மக்கள் யாவரும் இணைந்திடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவருக்கோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, புனித மரியாவின் பெரும் கோவில் நேர்ந்தளிப்பு விழாவினை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டாடுகிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் முத்து நகர் என்று அழைக்கப்படுகின்ற தூத்துக்குடியில் அமைந்துள்ள பனிமய அற்புத அன்னையினுடைய பெருவிழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த அன்னையினுடைய உன்னதமான ஆசிர்வாதம் இன்றைக்கு ஏராளமான பக்தர்களுக்கு நிறைவாக அளிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட இந்த கொரோனா தொற்று நோயினுடைய இக்கட்டான சூழல் நீடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் இந்த திருவிழாவினை முழுமையாக கொண்டாட முடியாத சூழலில் என் அன்பிற்குரியவர்களே, அங்கிருக்கிற குருக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கொண்டு வர முடியாத சூழ்நிலையிலும் எல்லா பக்தர்களுக்கும் இறை மக்களுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான அருளையும் ஆசீரையும் அன்னையினுடைய பரிந்துரையின் பேரில் பெற்றுக் கொடுக்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் இந்த தெய்வீக திருப்பலியில் சிறப்பாக நம் பக்தர்கள் இறை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஒப்பு கொடுத்து அன்னையின் உன்னதமான பரிந்துரையை பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போமாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான அருளையும் ஆசீரையும் பெற தடையாக இருக்கும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே
கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையா நீர் தரும் மீட்பை அடைவோம் என்று உம்முடைய தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் ஆயத்தமாயிருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வும் வழியும் இறைவா, நீ வாழ்வும் வழியும் இறைவா, உம்மை வணங்குகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன். நலன்களால் நிரப்பும் இறைவா, நீ வாழ்வும் வழியும் இறைவா, நீ வாழ்வும்
இசையினாலும் உம்மை புகழ்கின்றேன், இதயத்தாலும் உம்மை தொழுகின்றேன், இசையினாலும் உம்மை புகழ்கின்றேன். வருவாய் வரம் தருவாய், நீ வாழ்வும் வழியும் இறைவா, நீ வாழ்வும் வழியும் இறைவா. உம்மை வணங்குகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன். நலன்களால் நிரப்பும் இறைவா, நீ வாழ்வும் வழியும் இறைவா, நீ வாழ்வும் வழியும் இறைவா. Alleluia, 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 Alleluia. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 11. வாழ்வு தருகிற உயிருள்ள இறைவார்த்தைகள் 27 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே என்கிற தேவதூதர் கபிரியேலினுடைய உண்மையான இறை வார்த்தைகளாக அமைந்ததுதான் அன்னை மரியாளுக்கு புகழ் சூட்டக்கூடிய ஆண்டவருடைய உன்னதமான அருள் பேறு. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்ட எலிசபெத் அம்மாளினுடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய தாய், இறைவனுடைய தாய் அன்னை மரியாள் என்கிற அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இன்று தூய பணிமய அன்னை பெருவிழாவினை தமிழகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் அன்னையினுடைய பரிந்துரை என்றென்றும் அவளின் அன்பு பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்கிற நம்பிக்கையில் இப்பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, பனி பெய்ய இயலாத ஆகஸ்ட் மாதத்தில் ரோமை நகரில் உறைபனி பொழிந்து
மலைமுகடு முழுவதும் மூடிய அதிசயமானது ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடந்ததாம். பனியே பெய்யாது. ஆனால் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி திடீரென்று ஒரு மலை முழுவதும் பனிமுகடுகள் சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது என்கிற போது எல்லோருக்கும் ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. எனவே அது எதற்காக தோன்றியது என்று பார்க்கும்போது அன்பிற்குரியவர்களே, குழந்தை பாக்கியமின்றி ஜெபித்துக் கொண்டிருந்த பத்ரீஸ் அருளப்பர் என்கிறவருக்கு ஒரு அடையாளமாக அது கொடுக்கப்பட்டதாம். எனவே இந்த நாளில் அப்பேற்பட்ட உன்னதமான காட்சியினை கண்டதின் பேரில் அந்த இடத்தில் கிபி 352ஆம் ஆண்டு ஒரு ஆலயமானது கட்டப்படுகிறது. அந்த ஆலயம் பனிமய அன்னை ஆலயம் என்று நேர்ந்தளிப்பு செய்யப்பட்ட நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அந்த உன்னதமான ஒரு நாளில் இதோ நம்முடைய தமிழகத்தில் அமைந்திருக்கின்ற தூத்துக்குடி முத்துநகர் என்று அழைக்கப்படுகின்ற அன்னை மரியாளுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த இடத்தில் என் அன்பிற்குரியவர்களே, தூய பனிமய அன்னைக்கென்று ஆலயம் எழுப்பப்பட்டிருப்பது மிக மிக பிரசித்தி பெற்றதாக அமைந்திருக்கிறது. இது வேளாங்கண்ணிக்கு அடுத்து தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஆலயமாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பேராலயத்திற்கு என் அன்பிற்குரியவர்களே, அதிலே வீற்றிருக்கின்ற தூய பனிமய அன்னையினுடைய சுரூபமானது 1555ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி சாந்தலேனா என்கிற கப்பலின் வழியாக அது கொண்டு வரப்பட்டது என்பதும் மிக மிக சிறப்புக்குரியது. இந்த ஆலயத்துள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் போது அவர் சுமந்த சிலுவையினுடைய ஒரு துண்டானது விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டு பொன்மயமான ஒரு பாத்திரத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருவதும் மிக மிக குறிப்பிடத்தக்கது. அன்பிற்குரியவர்களே, இந்த புகழ்பெற்ற ஆலயத்திற்கு அறிஞர் வீரமாமுனிவர், புனித ஜோசப் வாசடிகள், புனித அன்னை தெரேசார், பாலியோன் மரி தாயார் போன்ற பல புகழ்பெற்ற புனிதர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஆலயத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது எது என்றால் தங்கத்தேர் இழுப்பது. தங்கத்தேர் அன்னைக்கு வடித்தெடுத்து உருக்கத்தோடு பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அன்னையினுடைய புகழ் சாற்றும் வண்ணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்ளும் விதமாக அந்த தேர் பவனியானது நடைபெறுவது மிகவும் பிரசித்தி பெற்றதாக அமைந்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, தூத்துக்குடியில் அமைந்துள்ள இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ பேராலயம் 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய பாணியில் கட்டப்பட்டதாகும். 1982ஆம் ஆண்டு இத்திருக்கோவிலினுடைய 400ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் இந்த திருத்தலத்தை பேராலயமாக உயர்த்தியது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றினை மிக சுருக்கமாக அழகாக உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். 3 முறை இந்த ஆலயமானது தாக்கப்பட்டிருக்கிறது. 3 முறை இந்த பனிமய அன்னை ஆலயமானது தாக்கப்பட்டிருக்கிறது. 1535 முதல் 37 வரை உள்ள ஆண்டுகளில் ஏறக்குறைய 20,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்தில் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்துவதற்கான குருக்கள் அந்த நேரத்தில் இல்லாத பட்சத்தில் திருத்தந்தை 3ஆம் சின்னப்பரால் இயேசு சபை குருக்கள் அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, தூத்துக்குடியினுடைய இந்த முதல் அன்னையின் ஆலயமானது 1582ஆம் ஆண்டு ரோமையில் உள்ள பனிமய மாதா பேராலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு விழா நாளான இன்று ஆகஸ்ட் 5ஆம் தேதி அச்சிக்கப்பட்டது மிக மிக குறிப்பிடத்தக்கது. அன்றே பனிமய மாதாவினுடைய முதல் திருவிழா திருப்பலியும் நடைபெற்றது. என் அன்பிற்குரியவர்களே, 1603ஆம் ஆண்டில் இதுதான் முதல்ல அந்த ஆலயம் தாக்கப்படுவது. 1603ஆம் ஆண்டில் மதுரை நாயக்கர் தனக்கு வரி குறித்த காலத்திற்குள் வராததால், செலுத்த இயலாததால்
குறுநில மன்னர்கள் மீது அவர் படையெடுத்து செல்வதை காணுகிறோம். அவ்வாறு படையெடுத்து செல்லுகிற அந்த வேளையில் தூத்துக்குடியினை அவர் தாக்குகிறார். அப்பொழுது இயேசு சபை குருக்கள் தலைமை பீடமாக அமைத்து அவர்கள் வழிபட்டு வந்த அன்னையினுடைய ஆலயமானது முற்றிலுமாக தீயிட்டு கொளுத்தப்படுகிறது. அங்கிருக்கிற விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் அவர்கள் சூறையாடி கொண்டு செல்லுகிறார்கள். இதுதான் முதலில் அந்த ஆலயத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பாக அமைந்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆலயத்தை முழுவதும் இடித்து விட்டு அவர்கள் நெருப்பு வைத்து விட்டு சென்று இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு வரலாறானது அந்த இடத்திலே நகர்ந்திருக்கிறது. மதுரை நாயக்கனுடைய அந்த கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காக அங்கிருக்கிற மக்கள் எல்லோரும் 1604ஆம் ஆண்டில் தூத்துக்குடிக்கு எதிரே உள்ள ராஜத்தீவு, அதாவது இப்பொழுது அது முயல் தீவு என்று அழைக்கப்படுகிறது, அந்த தீவிற்கு அந்த மக்கள் எல்லோரும் தப்பி ஓடி அந்த இடத்திலே வாழ முற்படுகிறார்கள். அப்படி அவர்கள் வாழ்ந்தபோது அன்னை மரியாளுக்கென்று அவர்கள் சிறப்பிடம் கொடுப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்ற அந்த பனிமய அன்னை திருச்சுரூபமானது அந்த இடத்திலேயே வைக்கப்பட்டு ஒரு ஆலயமும் அந்த இடத்தில் அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள். பின்னர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு சூழ்நிலை நன்றாக திரும்பிய பிறகு எல்லோரும் மீண்டும் அவர்கள் தூத்துக்குடிக்கு அழைக்கப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட நிலைப்பாடுகளில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த அந்த இடத்தில் அழிந்து போயிருக்கிற அந்த ஆலயத்தை அவர்கள் மீண்டும் கட்டி எழுப்புகிறார்கள். 1655ஆம் ஆண்டு 2வது இடர்பாடானது அந்த ஆலயத்திற்கு நடக்கிறது. டச்சு படையினர் தூத்துக்குடியை அவர்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். எனவே அவர்கள் அங்கு சுற்றி கோட்டையை அமைக்கிறார்கள். புனித ராயப்பருக்கென்று ஒரு ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற முதல் ஆலயமாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலே தான் என் அன்பிற்குரியவர்களே அந்த டச்சுக்காரர்கள் தங்கிக் கொண்டு அங்கேயே தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அந்த ஆலயத்திலேயே அவர்கள் குவித்து வைத்திருந்தார்களாம். பனிமய மாதாவினுடைய ஆலயத்தை அவர்களுடைய வழிபாட்டு தலமாகவும் அவர்கள் மாற்றி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அங்கு சுற்றி இருக்கிற மக்களை எல்லாம் அவர்கள் அழைத்து எங்களுடைய வழிபாட்டில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் இந்த டச்சுக்காரர்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காக அன்னை மரியாளுடைய திருச்சுரூபத்தை ஏந்தி கொண்டு அங்கிருக்கின்ற அருகில் இருக்கிற ஊர்களுக்கு அவர்கள் ஓடி போகிறார்கள். சிவந்தாகுளம், கொற்கை என்கிற நகருக்குள் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் அன்னையினை பாதுகாப்போடு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, டச்சுக்காரர்களுடைய காலமானது இவ்வாறு கொடுமையான ஒரு காலமாக இருக்கிறது. 1695ஆம் ஆண்டு இரவோடு இரவாக பனிமய அன்னையினுடைய அந்த சிற்றாலயமானது முற்றிலுமாக அவர்கள் இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள். அந்த இடத்தை அவர்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள் என்றால் இறந்தவர்களை அடக்கம் செய்கிற இடமாகவும் அந்த டச்சுக்காரர்கள் பயன்படுத்தியதுதான் என் அன்பிற்குரியவர்களே மிக மிக கொடுமையான ஒன்றாக அமைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு நிலையில் தான் 1699ஆம் ஆண்டு மீண்டும் ஆலயத்தை கட்டலாம் என்கிற அனுமதியானது அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் அருட்தந்தை விஜிலியூஸ் மான்சி என்கிற அருட்தந்தை அவர்கள் அந்த ஆலயத்தை சிறிதாக கட்ட வேண்டும் என்கிற முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார். 2 இடர்பாடுகள் அந்த கோவிலுக்கு நேர்ந்திருக்கிறது. 3வது இடர்பாடு எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, அந்த இடத்திலேயே ஒரு சிறிய அவருக்கு அறையில் இருக்கின்ற அந்த பகுதியில் அன்னை மரியாளுடைய அந்த பனிமய அன்னையினுடைய திருச்சுரூபத்தை வைத்து அவர் அதில் தொடர்ந்து ஜபத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார். 1707ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவில் இடியும் மின்னலும் கூடிய பெருமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. அருட்தந்தை அந்த பயத்திலேயே அன்னை மரியாள் முன்பாக முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பயங்கரமான ஒரு இடி ஒன்று அன்னையின் திருச்சுரூபத்தின் மீது விழுகிறது. அந்த அதிர்ச்சியில் உணர்வற்று போய் அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறார் அருட்தந்தை விஜிலியூஸ் மான்சி அவர்கள். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் இருக்கிற அந்த புனிதர் படங்கள் அவருடைய அறைகள் முழுவதும் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது.
கண்விழித்து திடீரென்று அவர் பார்த்தபோது, சில மணி நேரங்கள் கழித்து கண்விழித்து பார்த்தபோது எல்லாம் சிதைந்து போயிருக்கிற நிலையில் அன்னை மரியாளுடைய திருச்சுரூபம் மட்டும் அழகாக அந்த இடத்திலே அப்படியே காட்சியளித்துக் கொண்டிருந்ததாம். சற்று அந்த சுரூபத்தினுடைய நிறம் மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் அப்படியே லைட்டா அப்படியே அந்த கலர் மட்டும் மாறி இருந்ததாம். மற்றபடி அன்னையினுடைய திருச்சுரூபம் ஒன்றும் பழுதுபடாத அளவிற்கு அது அப்படியே இருந்ததை பார்த்தவுடன் தான் உயிர் பிழைத்ததை நினைத்தும் அன்னை மரியாள் உண்மையாகவே காட்சி அளித்ததாகவும் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ததாகவும் நினைத்த அருட்தந்தை அவர்கள் 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி பனிமய அன்னைக்கு ஒரு புதிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற அடிக்கல்லானது அவர் நாட்டுகின்றார். 1713ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி பனிமய மாதாவினுடைய ஆலயமானது அர்ச்சிக்கப்பட்டு திறக்கப்பட்டு முதல் திருப்பலியானது நிறைவேற்றப்படுகிறது. இப்பேற்பட்ட உன்னதமான ஒரு வரலாற்றை கொண்டதுதான் பனிமய அன்னையினுடைய புகழும் அற்புத திருத்தலம். இப்பேற்பட்ட இந்த உன்னதமான ஆசீர்வாதமிக்க நாளில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, மீண்டும் அன்னையின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அன்னைக்கு இன்றைக்கு பல சவால்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒன்றை மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய மறைவுரையை நிறைவு செய்கிறேன். அன்னை மரியாள் செய்ய முடியாததை வேற எவராலும் செய்ய முடியாது. ஏன் அதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால் இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயங்கள் என்றால் யார் வருவார்கள்? கிறிஸ்தவர்கள் தான் குருவினுடைய மறைவுரையை கேட்பதற்கு வருவார்கள். அல்லது போதகர்கள் போதிக்கின்ற ஜபக்கூடங்கள் என்றால் அந்த இடத்திற்கு யார் வருவார்கள்? கிறிஸ்தவர்கள் தான் அந்த ஜபக்கூடத்திற்கு வருவார்கள். ஒருபோதும் இந்து சகோதர சகோதரிகளோ அல்லது முஸ்லிம் சகோதர சகோதரிகளோ அந்த இடத்திற்கு வரமாட்டார்கள். ஆனால் அன்னையினுடைய ஆலயம்தான் அவர்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வருகிறது. அன்னையினுடைய ஆலயம்தான் அவர்களை ஒன்றாக இணைக்கிறது. அன்னையினுடைய ஆலயம்தான் இயேசுவை அவர்களுக்கு அடையாளம் காட்டுகிறது என்றால் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, அன்னைதான் ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை மனித உருவிலே வாழக்கூடியவளாக அமைந்திருக்கிறாள். எனவே இந்த அன்னையினுடைய புகழ்பெற்ற இந்த நாளில் அன்னையின் பரிந்துரையை வேண்டி ஜெபிப்போம். உன்னதமான ஆசீர்வாதத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் பெற்றுக்கொள்வோம். ஆமென். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதையேற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். சுடர்கள், மேகம் தந்த மழை துளிகள், அவையெல்லாம் சிறந்தவை என்றோ நாங்கள் தரும் ஒவ்வொன்றும் குறைவுள்ளதென்றாலும் ஏற்றிட வேண்டுகிறோம். நாங்களும் சாயல், நாங்களும் அன்பு, இணைப்பாய் பரம்பொருளே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பான புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானகத் தூதரின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்வுக்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அருள்வதாக. ஆமென்.
இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உடலாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அடைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆமென். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் வணக்க நாளை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துணர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூய பணிமய அன்னையினுடைய பரிந்துரையால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்ள சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மை, காட்சியின் நீண்மை, வார்த்தையில் உண்மையும் கொள்ளை கொண்டதே, கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பை அருளை அமுதே அழகே, நீ வாழ்க நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பாதம் வைத்தோம்.